ஓம் நம சிவாயா. வெல்கம் டு சாண்டிஸ் டேரோட் கிளப். இன்னைக்கு உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் தேர்ந்தெடுப்போம். 3 கார்டில் உங்களுக்கான கார்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கார்டு, செகண்ட் கார்டு அண்ட் தேர்ட் கார்டு. இந்த கார்டை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ்: ஐ ஆம் கிரவுண்டட், ஃபோக்கஸ்ட் அண்ட் மோட்டிவேட்டட். நீங்கள் செய்யும் தொழிலில் கரெக்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. அப்புறமா உங்களுக்கான சப்போர்ட்டும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதில் நீங்கள் உத்வேகமாக வேலை செய்யவும் தொடங்கியிருக்கீங்க. ஸோ நீங்கள் அசராமல் ஒரு இடத்துல வேலை செய்யணும்னாங்கல்ல, அந்த மாதிரி அசராமல் அந்த வேலையில் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த வேலை நீங்கள் செஞ்சிருந்தாலும் அந்த வேலையில் நீங்கள் நேர்மையாக இருந்து அந்த வேலையில் நிலையாக நின்று ஃபுல்லு ஃபோக்கஸ்டாக ஃபுல்லு மோட்டிவேட்டடாக இருக்கீங்க. நீங்கள் அசராமல் நெல் பண்ணுற மாதிரி அசராமல் ஒரு இடத்துல நீங்கள் தெம்பாக நின்றுட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ செகண்ட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எமோஷனல் பவுண்டரிஸ்ன்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கான மெசேஜ்: யாரிடம் எவ்வளோ வச்சுக்கணும் எவ்வளோ வச்சுக்கணும். இப்போ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறது ரொம்ப எமோஷனல் ஆகிடக்கூடாது. உண்மையாக இருந்து இவ்வளோ நேர்மையாக இருந்து நம்மளை இவ்வளோ மோசம் பண்ணிட்டாங்களேன்ட்டுலாம் சில விஷயம் நடக்கும் போது ஒரு எமோஷனலாக ஒரு ஃபீலிங், அந்த பவுண்டரிஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கு. யாருக்காக உங்களோட எமோஷனை நீங்கள் விட்டு கொடுக்க தேவையில்லை. நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சில பேர்னால உங்களுக்கு வலி வேதனையும் ஒரு வாய் கேட்கலாம். ஸோ அந்த வலி வேதனை உங்களுக்கு பழி கொடுக்கணும்னு தான் செய்யலை இல்லைங்களா? உங்களுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட எமோஷனை நீங்கள் காட்டிக்கூடாது. அதான் சொல்றது, எமோஷனல் பவுண்டரிஸோட இருங்க. அது யார் முன்னாடி அழுவ போகாதீங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட் ஆகிடும். ஸோ உங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்புறமா. ஸோ எமோஷனல் பவுண்டரிஸ்ன்ட்டு இன்னைக்கான மெசேஜ் கொடுத்துருக்கு. எந்த விதத்துலையும் எமோஷனல் ஆக போகாதீங்க. எந்த மாதிரி மோசம் உங்களுக்கு பண்ணாலும், எவ்வளோ வலி வேதனை கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் நினைச்சு நீங்கள் கண் கலங்காதீங்க. ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களோட வீக்னஸ் யார் முன்னாடி நீங்கள் விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்ல வருதுங்க. ஸோ தேர்ட் கார்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ ஆம் கான்ஃபிடென்ட் இன் மை எபிலிட்டிஸ் அண்ட் ரெடி டு டேக்கிள் எனி சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கான ஏஞ்சல் மெசேஜ் ஃபுல் எபிலிட்டிஸாக இருக்குது, ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, எபிலிட்டிஸ் இருக்குது. எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணி பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. எந்த மாதிரி அப்டிகல்ஸ் வந்தாலும். ஸோ இன்னைக்கான மெசேஜ் ஐ ஆம் கான்ஃபிடென்ட் இன் மை எபிலிட்டிஸ் அண்ட் ரெடி டு டேக்கிள் எனி சேலஞ்சஸ். ஸோ இது என்ன சொல்றதுன்னா, நீங்கள் செய்யும் தொழிலில் செய்யும் எந்த வேலைனா இருக்கட்டும், அந்த தொழிலில் நீங்கள் ஜெயம் காண்பீங்க. அதுக்கான எபிலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்கு. நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும், அதுக்கான ஐடியாஸ் எப்படி இது பண்ணணும், எல்லாம் அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் உங்கள்கிட்ட. ப்ளஸ் எந்த மாதிரி பிரச்சனை அந்த வேலை செய்யறப்போ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் கேர் பண்ணாமல் போயிட்டு இருப்பீங்க. மீன்ஸ் லைக் யூ ஜஸ்ட் பிரேக் த ஆப்ஸ்டக்கல்ஸ்ன்னு சொல்ல வருது. கண்டுக்காம போயிட்டு இருப்பீங்க. அது அந்த வர பிரச்சனைலாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே இருக்காது. ஸோ இந்த நாளுக்கான மெசேஜ் அற்புதமாக இருக்குங்க உங்களுக்கு.